வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம வந்து செட்டிநாடு ஸ்பெஷல் கொத்தவரங்காய் மண்டி. இதை வந்து கொத்தவரங்காய் புளிக்கான்னு சொல்லிக்கலாம். எப்படி ரெடி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். பிரியாணிக்கு வந்து தயிர் வெங்காயம் எப்படி முக்கியமான சைட் டிஷ்ஷோ அதே மாதிரி செட்டிநாட்டில் வந்து மட்டன், சிக்கன் இந்த வெரைட்டிஸ்லாம் ரெடி பண்ணால் கட்டாயம் இந்த மண்டி வந்து ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். செட்டிநாட்டில் வந்து எல்லா விதமான விசேஷங்கள்லேயும் இந்த மண்டி வந்து ஒரு பிரதானமான காயாக இருக்கும். இது காரக்குழம்பு தவிர மற்ற எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இந்த மண்டியை வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், மெயினாக அப்புறம் வெண்டைக்காய், மொச்சை இதெல்லாம் சேர்த்தும் ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி தனித்தனியாக காய் வச்சும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கொத்தவரங்காய் மண்டிக்கு தேவையான காயெல்லாம் நம்ம கார்டன்லேருந்து பறித்து எடுத்தாச்சு. வாங்க, நல்ல புளிப்பும் காரமும் சேர்ந்த இந்த மண்டியை வந்து எப்படி ரெடி பண்ணலான்னு இப்போ நம்ம பார்க்கலாம். கார்டன்லேருந்து 1/4 கிலோ அளவுக்கு நல்ல பிஞ்சு கொத்தவரங்காயை பறித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வந்து தண்ணியில் ஒரு தடவை நல்லா கழுவிட்டு ஒரு 2-3 பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கொத்தவரங்காய் இந்த மாதிரி நல்லா பிஞ்சாக இருந்துச்சுன்னா அந்த மண்டி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நறுக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து மண்டி ரெடி பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி மண்டிக்கு தேவையான அரிசி களைஞ்ச தண்ணி வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நான் வந்து சாதம் வடிக்கிறதுக்கு தேவையான அளவு அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அரிசியை முதல்ல ஒரு தடவை தண்ணி ஊற்றி கழுவி எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம தேவை அளவு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கைனால் நல்லா அரிசி அழுத்தி பிசைஞ்சோம்னா நம்மளுக்கு அந்த தேவையான அரிசி களைஞ்ச தண்ணி கிடச்சிரும். இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம மண்டி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்ல சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், இது 3ஐயும் போட்டுக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். அதே மாதிரி வெந்தயம் வந்து நல்லா பொன்னிறமாக நல்லா வாசம் வரணும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைம் வந்து நம்ம ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் முழுசாக அதில் போட்டுக்கணும். அதே மாதிரி 10லேருந்து 15 பூண்டு, அதையும் நம்ம முழுசாக அதில் போட்டுக்கலாம். கொத்தவரங்காய்ங்கிறனால பூண்டு பல் அதிகமாக சேர்த்துக்கிறது வந்து நல்லது தான். அப்புறம் அதே மாதிரி காரத்துக்கு வந்து ஒரு 10 பச்சை மிளகாய் அந்த மாதிரி கீரி போட்டுக்கலாம். இதுக்கு வந்து சின்ன மிளகாய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மண்டிக்கு தேவையான அளவு உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மிளகாயை வந்து அப்படியே தயிர் சாதத்துக்கு அப்படியே சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துப்போம். இப்போ வெங்காயம், பூண்டு, மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் இந்த எண்ணெயில் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது 3 எண்ணெயில் நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். தக்காளி வந்து இந்த மண்டிக்கு ஆப்ஷனல் தான், நம்ம தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கு பதிலாக புளிக்கரைசல் வந்து கொஞ்சம் அதிகமாக விட்டுக்கலாம். இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்ச அந்த கொத்தவரங்காயை இதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எண்ணெயில் நல்ல அந்த காயை வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த மண்டி வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பச்சை மிளகாய் எண்ணெயில் எந்த அளவுக்கு வதங்கி இருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம வந்து வெங்காயம், பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ காயை எண்ணெயில் நல்லா வதக்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுப்போம். ஏற்கனவே பச்சை மிளகாய் காரம் அதில் அதிகமாக இருக்கும், அதனால் மிளகாத்தூள் வந்து நம்ம பார்த்து போட்டுக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரிசி களைஞ்சி எடுத்து வச்சுருக்க அந்த தண்ணியை வந்து முதல்ல அதில் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் அளவுக்கு நம்ம வந்து புளியை கரைச்சி அந்த தண்ணியை வந்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 3 நிமிஷம் அதை வந்து நல்லா கொதிக்க விடுவோம். அப்போ அந்த புளியோட பச்சை வாசம் எல்லாம் நல்லா போய் காயும் நல்லா வெந்து வந்திருக்கும். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மூடியை திறந்து இதை வந்து நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி ஒரு கெட்டியான கிரேவியாக வரும். இப்போ இந்த டைம் வந்து நம்ம உப்பு, புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். தேவைப்பட்டதுன்னா புளிக்கரைசல் ஊற்றிக்கலாம். உப்பு காணலை அப்படின்னா உப்பு நம்ம போட்டுக்கலாம். இந்த மண்டியில் நம்ம சேர்த்துருக்க அந்த பூண்டு, இந்த காயெல்லாம் நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இப்போ இது நல்ல கெட்டியாக ஒரு கிரேவியாக வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
நல்ல புளிப்பும் காரமும் ரொம்ப பிடிச்சவங்களுக்கு இந்த கொத்தவரங்காய் மண்டி வந்து ரொம்பவே பிடிக்கும். அவ்வளோ ஒரு செம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த செட்டிநாடு ஸ்பெஷல் கொத்தவரங்காய் மண்டி வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.